ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஃபீஸ்ட். இன்றைக்கி இஞ்சியில் எப்படி ஊறுகாய் செய்யலான்னு பார்க்கலாம். இது இஞ்சி மாதிரியே இருக்கும். நம்ம கட் பண்ணோன்னா மாங்காவோட ஸ்மெல் வரும். அதனால தான் இதை இஞ்சின்னு சொல்லுவாங்க. இது இஞ்சி அளவுக்கு காரமாகவும் இருக்காது, அதே சமயத்தில் மாங்காய் மாதிரி புளிப்பும் இருக்காது. இது மஞ்சள் வகையை சேர்ந்தது. இது வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் இருக்க தோலை சீவி எடுத்துக்கலாம். இஞ்சியில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தோல் எடுத்த பிறகு பார்க்கறதுக்கு இப்படி தான் வெள்ளையாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கேரட் திருவி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இப்போ இது எல்லாத்தையும் திருவியாச்சு. இப்போ திருவின பிறகு 700 கிராம் இருக்குது. இப்போ ஊறுகாய் செய்கிறதுக்கு பொடி அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 100 ml எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு திருவி வச்சிருந்த இஞ்சியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை பொறுமையாக 10 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். அப்புறம் இதில் புளிப்பு இல்லாதனால நம்ம மாங்காயோட ஃப்ளேவருக்காக மாங்காய் காய வச்சு அரைச்ச பொடி பண்ண தூளை சேர்த்துக்கிறோம். ஆம்ச்சூர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். ட்ரை மேங்கோ பவுடர்னு கேட்டால் எல்லா சூப்பர் மார்க்கெட் கடையிலையும் கிடைக்கும். இதை சேர்த்தா மாங்காவோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். உங்களுக்கு மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்ட ஃபீலிங் கிடைக்கும் இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு ஒரு வாட்டி கலந்து விட்ட பிறகு புளி தண்ணி 1 கப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ட்ரை மேங்கோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாகவே புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த இஞ்சியில் புளிப்பு தன்மை இருக்காது. அதனால தான் நம்ம புளிப்புக்காக மாங்காய் பவுடரையும் புளி தண்ணியும் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்ச வெந்தய பொடியை சேர்த்துக்கலாம். இதை கடைசியாக சேர்த்தா போதும். முன்னாடியே சேர்த்துட்டோன்னா கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம கடைசியாக சேர்த்துக்கிறோம். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆறின பிறகு நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறதுனால நான் எண்ணெய் கம்மியாக சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் வெளியே வைக்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு 15 நாள் வரைக்கும் கெடாமல் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது மாங்காய் ஊறுகாய் மாதிரி தான் இருக்கும். அதனால் தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.